உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியில கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான அற்புத பலன்கள் மக்களுக்கு கிடைக்க இருக்கு? சனி பொதுவாகவே என்னுடைய ஃபேமஸ் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி நல்லாவே நார்மலாகவே நிறைய கொடுப்பாருங்க. அதில் ஒரு வக்கரம் வேற போட்டுட்டாருன்னா ஃபுல் மூடில் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இருந்தால் வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ தரேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வறுமை ஒழிய போகிறது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண போகிறார். எந்த ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமி, துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இதை நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஆமாம் சார், போயிடுச்சு சார். நிறைய பேர் போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க பாதி பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு, நிறைய பேர் இப்போ ஊசல் ஆடிட்டு இருக்கு சார், இன்னைக்கா நாளைக்கான்னு தெரில, எப்படியா இருந்தாலும் நமக்கு வேலை போயிடும். நமக்கே தெரியும், நம்ம தட்ப வெப்பநிலை மாதிரி ஆஃபீஸுடைய டெம்பரேச்சர் நமக்கே தெரியும். இந்த ஆள் நம்மளை தான் கார்னர் பண்ணுறான். உலகத்துலேயே சாதாரணமாக அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை, நமக்கு மட்டும் அனுமார் கொடுக்குற வேலையாக கொடுப்பாங்க. இந்த கம்பெனியே மாற்றுறது, குளோபலைசேஷன், இன்டர்நேஷ்னல் பிளான்ஸோட நம்ம பிளான்ட்டை பெஞ்ச் மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி எவனுமே பண்ணாத ஒரு வேலையெல்லாம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேலையை விட்டு அனுப்ப போகிறாங்க, ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? என்ன ஒரு ஆறுதல்னா, ஏதோ 6ஆம் இடத்து சனி பகவான் ரோக சனியாக இருக்கார். அதாவது வியாதி கடன் கஷ்டத்தை தீர்ப்பதற்காகவே வந்த சனி பகவான் வக்கரம் பெற்று டபுள் மடங்கு பலன்களை தரப்படுறார். என்ன அப்படின்னா, வேலை போனால் போட்டு மை சன், ஐ எம் ஹியர் அப்படிங்கிறாரு. ஓ மை ஃபாதர், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஏன்னா 5 கோடி யோகாதிபதி அவர். குருவுக்கு அவங்க கிடக்கிறான் பேட் பாய், நான் உனக்கு ப்ளஸ் பண்ணுறேன்னு சொல்லி 6, 7, 8 பார்க்குறார். விபரீத ராஜயோகங்க. அடுத்து 6லிருந்து 12 பார்க்குறார், 3 பார்க்குறார். எந்த ஒரு கிரகமும் 3, 6, 8, 12 தொடர்பு கொண்டால் இருந்தா அதற்கு பெயர் விபரீத ராஜயோகம். சனி பகவான் என்ன பண்ணுறார், அந்த குதிரையை அப்படி ஒரு தட்டி தட்டி வேகமாக ஓட்டுற மாதிரி வெறும் யோகம் கொடுத்தா அவங்களை காப்பாற்ற முடியாது. விபரீத ராஜயோகம் கொடுத்து வேலை இல்லாத குறைய சரி பண்ணி எப்படி சரி பண்ணுவீங்க? எப்படின்னா, முதல் அற்புத யோகம், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுப்பார். 6, 7, 8 வறுமை ஒழிவதற்காக ரொம்ப நாளாக பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்வெஸ்டர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க, அதெல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, 12ஐ சனி பகவான் பார்த்து, எதெல்லாம் தண்டத்துக்கு செலவாச்சோ, மேன் பவர் தான் சார் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, மேன் பவர் மட்டும் எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரிடும். மேன் பவர் உங்களுக்கு திட்டமிட்ட கன்ஃபார்ம் எம்ப்ளாயிஸாக உங்கள் கம்பெனி கொடுப்பார். அடுத்ததாக 3வது பிளெஸிங் என்ன அப்படின்னா, சார் வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க, அவன் இப்போ தான் சார் கார் வாங்கிட்டு ஜாலியாக இருக்கான். வேலை இல்லை, அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட். நான் இப்போ என் பிஸ்னஸில் நல்லா சம்பாதிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பாஸ் உங்களுத்துட்டு இருப்பீங்க. 1000 தான் பாஸ், நீங்கள் சிங்கத்தின் வாழாக தான் இருக்கீங்க, நான் எலிக்கு தலையாக இருந்தாலும் நான் தனியாக இருக்கையா அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கையில் நண்பர்களே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம இதை நீங்கள் இப்போ பண்ணலைனாலும் சரி, பிஸ்னஸில் எல்லாராலும் வர முடியாது. இப்போ கம்பெனியில் இருக்கிறவங்க உங்களுக்கும் சொல்கிறேன், ஏதோ ஒரு கம்பெனியில் வேண்டிய யாரோ ஒரு திட்ட வேலை பார்க்குறீங்க, தயவு செஞ்சு மெல்ல மெல்ல இப்போலேருந்து ஆரம்பித்தா ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நீங்களாவது தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் இதனுடைய ரியல் என்ஜாய்மெண்ட், ரியல் டேஸ்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சனி கொடுக்கும் அற்புத பலனை என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு அந்த இனிஷியேஷன்லாம் வரும். உங்களுக்கு எது தெரிஞ்ச வேலையோ அதை பண்ணுங்கள். 3ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கும் பொழுது முயற்சி. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு காய்கறி கடை ஆரம்பித்தாங்க, பேக்கரி ஷாப் ஆரம்பித்தாங்க, பியூட்டி பார்லர் ஆரம்பித்தோன்னு, போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று தான் ஆரம்பிக்கல, எல்லா கடையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஐயா நான் ஆரம்பிக்காத கடையே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, வேலை தெரியாமே நம்ம போகிறது. தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் ப்ளஸ் பண்ணுறதுக்கு சனி பகவான் ரெடியாக இருக்கார். டூ ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் நவ். உங்களுக்கு வேலை போனால் போட்டோம். இந்த வருஷம் சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான பிளஸ்ஸிங்கும் தருவார். அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் சூப்பர் ஆகிடுவீங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சாமி? எள்ளு சாதம் பண்ணி, ஒரு எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளை ஒரு பேப்பரில் கட்டி, கருப்பு கலர் பேப்பரில் கட்டி தலைமாட்டில் வச்சு படுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் அந்த எள்ளை எடுத்து ஒரு இதில் போட்டு, கருப்பு துணியில் போட்டு தலையை சுற்றி கடலில் போட்டுருங்க. இந்த மாதிரி 9 நாள் தொடர்ந்து செய்யுங்க. சனி பகவான் உங்கள்கிட்ட போவார். நிறைய இரும்பு தானங்கள், இரும்பு அருவா, இரும்பு சட்டி, அது மாதிரி கருப்பண்ணசாமி அல்லது முனீஸ்வரன், பத்ரகாளி, மதுர வீரன், அந்த மாதிரிலாம்
காவல் தெய்வங்களை குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்க அந்த முனியப்பன் சிலைக்கு பெயிண்ட் அடித்து கொடுங்க. இந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு உபச்சாரம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? விபரீத ராஜயோகம் இல்லை, 100க்கு 100 மார்க், பிரமாதமாக இருக்குது. சமஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை உள்ளபடியே நேசிக்கும் ஒரு ஜோதிடர் என்றால் அது நான் மட்டும்தான். அதனால் யார் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட் நான். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தான். என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாரை விரும்புகிறீங்கிறத விட உங்களை யார் விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி. நான்லாம் உங்களை விரும்புகிறேங்க, நீங்கள் அப்போ எங்கிட்ட தானே வரணும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே ஆள் யார்? அடியேன் மட்டும்தான். அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறாரு, என்ன செய்வார்? 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன காரணம்? ஒரு வகையில் நல்லதுன்னா 5ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது பெருஞ்சொத்து வாங்கி தரார். 750 ஸ்கொயர் ஃபீட் நேற்று தான் ஹவுசிங் லோன் போட்டோம், எலிஜிபிலிட்டிலாம் வந்துட்டோம். பெருஞ்சொத்தாமல பெருஞ்சொத்து. இங்கே பாருங்க, சனியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் நினைத்தால் என்ன கேட்டாலும் தருவார். அதனால தான் சனி டான்னு யார்? சனி தான். அப்போது 5ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்ற சனி பகவான் என்ன பண்ணுறார்? 5, 6, 7 பார்க்குறார். சொத்துக்கள் ஃபஸ்ட்டு ஹவுசிங் லோன் போடுறதால ஹவுசிங் லோன் போட போகிறீங்க. இது வரைக்கும் யார் ஒய்ஃபுகள் நகையே வாங்கலையோ இனிமேல் வாங்க போகிறீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கான அசட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. 7 பார்க்குறார். 7னா என்ன? காதல். ஸோ அந்த காதல் பார்க்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது, காதல் கைகூடணும்னு ஆசைப்படுறேன் கைகூட போகுது போன்ற விஷயம். வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போக போகிறீங்க. சனியே உங்களை கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டு டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்து உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி ஹி பிளஸ் யூ இன் ஆல் தி வேஸ். திடீர்னு நடந்தது, திடீர்னு 2 நாளில் விசா வந்தது, 3 நாளில் டிக்கெட் எடுத்தீங்க, பட்டுன்னு முடிஞ்சிடும். இந்த சனி பகவான் தரும் அற்புத பலன். அதே சனி என்ன பண்ணுறார்? உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது நல்ல நண்பர்கள். நமக்குன்னு சில உருப்படாத கேரக்டர்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் நம்ம லைஃபுக்கு ப்ராப்ளமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ, என்னோடய பாலிசி தான், உடனே பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் தூக்கிட்டு சுமக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. ஒன்று செட் ஆகலைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் லைஃப். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நல்ல நண்பர்களை சூஸ் பண்ணுங்கள். நண்பர்கள் அமைவது விதி, அதான் நீங்கள் தான் பண்ணணும். அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய விஐபிஸ் உங்களோட பழகுவாங்க, புதிய நட்புகள் கிடைக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு புதிய கட்சியினுடைய ஆதரவு. என்ன சார் அதை நான் தானே சொல்ல வரீங்க? இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன். ஸோ அப்போது உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்களில் அறிமுகமெல்லாம் கிடைக்கும். எது ஜெயிக்கிறதோ அவர்கள்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தெரிவாங்க. விருச்சிக ராசிக்கார பொலிட்டீஷியன்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரே வார்த்தை தான், எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எது ஆகிற வழியோ அதை பார்த்துட்டு போயிருங்க. அந்த மாதிரி தான். இப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். தனஸ்தான். நிறைய பணம் வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண மழை கொட்ட போகுது. காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்தை அப்படி பணமழை கொட்டிட்டாலும் ஏன் சார் இருக்கிற நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடினாலே பணமழை தானாக கொட்டும். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லோரும் உழைக்க தயார் தான், கிளைண்ட் வர மாட்டேங்கிறாங்க சார், அதான் பிரச்சனை. வருவாங்க, இனிமேல் உங்களுக்கு வருவாங்க. யாரெல்லாம் அடுமனை அடுப்பகம், என்னது பேக்கரி மாதிரி வச்சுருக்கீங்க, உணவகங்கள், சாப்பாட்டு கடை, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம், அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம். இந்த ஸ்பிரிச்சுவல் பொருட்கள் வச்சு பண்ணுற ரொம்ப நல்ல காலம். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதி அற்புதமான காலம். இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்ற போகிறார். ஆனால் என்ன, அவரே 4 கூடையவர், அவர் வக்கரமாகிறார். எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன, இந்த கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஈஸியாக ஒரு கெட்ட பேர் வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசாதீங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசாதீங்க. கடும் பிரம்மச்சரிய விரதமாக இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி விஷ்ணுமாய டீமாக மாறிடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, 4 கூடையவர் என்ன பண்ணுறார், பேரை கெடுப்பார். ஏற்கனவே 4லே ராகு. இப்போது டைவர்ஸ் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டே உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் சுற்றுவாங்க. எப்போ வேணால் கேட்டுப்பாங்க. உங்கள் ஒய்ஃபை போய் கேளுங்க, என்ன டைவர்ஸ் இன்றைக்கி பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஏமா இப்படியே சுற்றுறேன், காப்பி நல்லா இல்லாததுக்கெல்லாமா டைவர்ஸ் பண்ணுவேன். டைவர்ஸ் இது ஒன்று தான் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே விட்டுட்டு டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த வேலையை பாருங்கள். யாராவது ஹாய்னு அறிமுகம் இல்லாத ஆண்கள் ஃபோன் பண்ணால் பாய்னு பிளாக் பண்ணிட்டு போயிடணும். பதிலுக்கு யாருன்னு கேட்டால் கூட ப்ராப்ளம் தான். என்ன,
ஜாக்கிரதையாக இருங்க. பேர் கேட்டால் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பத்திரம் பத்திரம் பத்திரம். இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பா இருக்கும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் ராகு பெருமான் காலில் போய் விழுந்துடணும். திருநாகேஸ்வரம், ஐயா நீ எனக்கு காத்தும் தர வேணாம், ஒன்றும் தர வேணாம், ஏன் என் பேரை எடுத்துட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து நீங்கள் ராகு பகவான் கால் விழு. அப்படியே கும்பகோணம் போயிருங்க, திருநாகேஸ்வரம் போகிறீங்க, அடுத்து திருநள்ளாறு போகிறீங்க. ஒரே கல்லில் 2 மாங்கா. திருநாகேஸ்வரத்தை பார்த்துடுறீங்க, திருநள்ளாறு போயிட்டு வந்துடுறீங்க. ஒரு சாட்டர்டே பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. 100க்கு இவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 95 மார்க். மீதி 5 மார்க் இந்த ராகுனால கெட்டு போச்சு. அதனால 95 மார்க் சூப்பராக இருப்பீங்க. சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே லைஃப்பில் பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா பிருந்தா? வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு மேலே போகிறது ஒரு பெரிய விஷயமா. கடுமையாக உழைச்சவன் யார் வேணால் மேலே போகலாம். நான் மேனேஜராக இருக்கேன், கடுமையாக வேலை செஞ்சு சீனியர் மேனேஜர் ஆகிடுவேன். அப்புறம் அப்படியே ஏஜிஎம் ஆகிடுவேன், டிஜிஎம் ஆகிடுவேன். அது மாதிரி தான். ஸோ இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இப்படியே தொடர்ந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகிடுவீங்க. அப்புறமா இல்லை அந்த மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணால் பெரிய ஆள் ஆகிடலாம். ஆனால் அந்த ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு ஆர்ட்டு. ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இஸ் என் ஆர்ட்டு. ஏன்னா 4ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது எதுக்குன்னே தெரியாமல் டென்ஷன் ஆவீங்க. என்ன கூப்பிட்டு யாராவது உங்கள் ஆஃபீஸ் பாய் யாராவது இருந்தாங்க, உங்களுக்கு பேப்பர்லாம் வைக்கிறாங்க, காஃபி டீலாம் வைக்கிறாங்கன்னா அவரை கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு திப்பு சுல்தான் காலத்திலே தமிழ் எங்கே இருந்ததுன்னு அவர்கிட்ட, ஐயா பாவம் அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, உங்களுடைய இப்போ யாரையாவது நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீம் மெம்பர்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு, யூனோ வாட் இஸ் த ஆர்கிமிடிஸ் வீதி பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு. வேணாம் சார், நீங்கள் தான் டீம் லீடர், அவர் டீம் லீடர் இல்லை. உங்கள் வித்வத்துவத்தை வச்சு காமிச்சிங்கன்னா ஓடி போயிடுவான். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாக இருங்க. ஃபேமிலி வைஸ் ஒர்க் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் இஸ் அன் ஆர்ட். அப்போ தான் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, அவங்கள பிடிச்சி திட்டுவீங்க, அப்படி திட்டிகிட்டே இருப்பீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது ப்ரெஷர்லேயே இருப்பீங்க. ப்ரெஷராக இருக்கும்போது என்ன பண்ணணும், ப்ரெஷர் சரியாக ஒன்று என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் ப்ரெஷரான என்ன ஆகும், இன்னும் ஆர்ட்டு நின்று போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ 4ஆம் இடத்துல கூட சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். உடம்பு வியாத்திகள் இருந்தால் சரி பண்ணுவார். ராசிநாதன் 8லே மறைந்திருக்கிறார் ஏற்கனவே. இந்த நேரத்தில் யாராவது கொஞ்சம் ஒரே டென்ஷனாக இருக்குது, இந்த டென்ஷன் சரியாகணும்னா லைட்டாக கொஞ்சம் அப்படின்ட்டிங்கன்னா இந்த லிவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்களே ஓடி போய் படுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் குரு வேறு மறைஞ்சிருக்கார். இப்போ 4ஆம் இடத்தை சனி பகவான் டெம்டேஷன் பண்ணுவார். 4லிருந்து 10 பார்க்குது. ஒன்று தாங்க சூப்பர். 6 தான் இருந்தாலும் சூப்பர்னு பேர் வாங்குவீங்க உங்கள் கம்பெனியில். உங்கள் விபிட்ட உங்களை விட பெஸ்ட் டீம் லீடர் யாருமே கிடையாது, பெஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருமே கிடையாது, உங்களை விட சூப்பராக ஒரு சிறந்த ஷிஃப்ட் இன்சார்ஜ் யாருமே கிடையாது. இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல பேர் வாங்குவீங்க. நீங்கள் என்ன பதவியில் இருந்தாலும் சரி பிராண்ட் ஆவீங்க. அதே மாதிரி உங்கள் முகம் ரொம்ப பரிச்சயப்படும். இதெல்லாம் நடக்கும். 10ஆம் இடத்து 10லே சனி வந்தால் என்னாகும், உலக புகழ் பெறுவீங்க. நல்லா நடக்கும். முதல் பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னா ப்ரமோஷன், 2வது பிளெஸ்ஸிங் என்ன உலக புகழ், 3வது பிளெஸ்ஸிங் என்ன உடம்பை பார்க்குறார். உடம்புல இருக்கிற எண்ணங்கள்லாம் மாறிடும். வேலையை மட்டும் பார்ப்போம் சார், நமக்கு எதுக்கு தேவையில்லாத அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ ஒன்று மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன, ஃபேமிலி வேறு, பிஸ்னஸ் வேறு. இதையும் மிக்ஸ் பண்ண என்னாகும், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் கெட்டு போயிடும். ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அழகாக பேசணும், பாஸ் கிட்ட பேசும்போது அது ஒரு மாதிரி பேசணும். சார் 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒய்ஃபை சபார்டினேட் மாதிரி ஹேண்டில் பண்ணாதீங்க, பாஸை பிடிச்சி லவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. 2 வேறு டிபார்ட்மெண்ட். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் சுவாமி? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 2 கூடிய சனி பகவானும் வக்கரம் என்பதால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வாங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், தெங்கனிக்கு பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம். ஐயா வேணாம் ஐயா ப்ளீஸ், அமைதியாக நான் பாட்டி என் பொழப்ப பார்க்குறேன். தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டால், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டால். மனசில் வச்சுக்கோங்க. 2 கூடியன் வக்கரமாவதால் என்ன பண்ணணும், திருநள்ளாறு போகணும். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு மடப்பள்ளி, அதாவது சமையல் பண்ணுற இடம் இருக்கும், மடப்பள்ளின்னு பேர். அங்கே செங்கல் கொடுக்கணும், இரும்பு பாத்திரங்கள் வாங்கி தரணும், காய்கறிகள் வாங்கி தரணும், பக்தர்கள் அமுது சாப்பிட, அதாவது இந்த பிரசாதம் சாப்பிட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 85 மார்க். சூப்பராக இருக்கு. சமஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, உங்களோட ஒரு 10-15 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த நிறை குறை நல்லது கெட்டது அத்தனை இந்த அனைத்தும் யாம் அறிவோம். இந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், என்னுடைய அன்பு கோரிக்கை. காரணம், உள்ளபடியே உங்களை காதலிப்பவன் நான். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது சனி வக்கரம் என்ன ஆக போகுது, ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைந்தாரே, அப்போ கூட நான் இவ்வளோ கஷ்டப்படலை. இப்போது 2 கூடவனும் மறைஞ்சு இந்த ஒரு வருஷமும் மகர ராசிக்காரங்களுக்கு
பண வரவு அப்படிங்கிற ஒன்றே இருக்காது. என்ன சார் திடீர்னு 5000 ரூபா போட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஏம்மா இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்க? இல்லை சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பார்த்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சாதாரணமாக நடந்த இந்த வாழ்ந்து கெட்டதுலாம் சொல்லுவாங்கள்ல, கம்பெனி ஓஹோன்னு ஓடிட்டு இருந்தது சார். சமீப காலமாக பணத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சார். 1,00,000லாம் எனக்கு ரொம்ப பெரிய காசு சார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தையும் இந்த சனி மாற்றி விட்டு போயிருப்பான். இப்போ என்ன ஆகும்னா 3ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். ராசிநாதன் வக்கரம் பெறுகிறார். ராசிநாதன் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்? ஜிம்முக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2 கூடிய வக்கரம் பட்டு பண வரவு வருது. மீண்டும் ஹோம் பேக். என்ன சார் திரும்பவும் என்ன ஸ்குவாடில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? யார் யார் சொன்னது? எ லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாஸ் வந்து திரும்ப உங்களுக்கு அந்த பதவி தருவார். உங்கள் வேட்டையாடுற குணம் திரும்ப தொடங்க போகுது. சிங்கம் சிங்கம் அந்த மாதிரி நீங்கள் திரும்ப பதவி ஏற்க போகிறீங்க. பேக் டு ஹோம். உங்கள் லைஃப் மாறப்போகுது. அப்போது இந்த வாழ்ந்து கேட்ட கதையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. இப்போ சனி பகவான் வந்துட்டார், வக்கரம் பெற்றார். ஆவர கதையை பேசுவோம். அடுத்த 6 மாதத்தில் பழைய பொசிஷன் கொண்டு வந்து கம்பெனி வைப்பார். நீங்கள் மீண்டும் மீண்டும் பழைய அத்தியாயம் தொடங்கும். அப்போ ராசிநாதன் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் போது ஜிம்முக்கு போகணுன்னு ஆசை வரும். இப்போ தான் வீட்டில் நம்ம மகர ராசிக்கார பெண்கள்லாம் இப்போ தான் அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இந்த ஜும்பா டான்ஸ்லாம் ஆடுவீங்க. அந்த மாதிரிலாம் ஃபிட்னஸ் பக்கம் உங்களுக்கு எண்ணங்கள் போகும். ஆண்கள் இப்போ தான் பாடி பில்டர் ஆகலான்னு யோசிப்பீங்க. ஐயா வணக்கம் ஐயா, உங்களுக்கு 50 தாண்டி போயிட்டுருக்கு. நீங்கள் 6 பேக்லாம் உங்களுக்கு நடக்காது, தெரிஞ்சதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன் நான் யூத் ஆகக்கூடாதா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். 5இல் 3ஆம் இடத்துலேருந்து 3, 4, 5ஐ பார்க்கிறார். 5னா புத்திரஸ்தானம். மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை, சொத்து போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 5ஆம் இடம் என்பது பந்தயம் போன்ற விஷயங்கள்லாம். உசுருக்கு சமமானது தான் பந்தயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு ஜெயிங்க. எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மை நாமே ஜெயிக்கிறது தான் உலகத்தில் பெரிய கிக்கே. அது உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 9 பார்க்குறார். இது ஒன்று தான். இந்த அற்புத பலன்னு சொல்ல முடியாது. லக்கு வரும், ஆனால் அப்பா ஸ்தானம் கெட்டு போகும். அப்பாவுக்குன்னா சனிக்கு அப்பாவை பிடிக்காது என்பதால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நிறைய பேர் நான் வந்து மெக்சிகோவில் இருக்கேன் சார், அங்கேருந்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறது கஷ்டம் சார். மெக்சிகோவும் வேணாம், ஒரு மெக்சிகோவும் வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா தான் முக்கியம்னு வந்தீங்கன்னா நல்லது. காரணம் அப்பாவுக்கு ரொம்ப ஆபத்தான நேரம். ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து 12 பார்க்குறாரு. இப்போ தான் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புத பலன் என்னென்னா, இது நாள் வரைக்கும் நான் உன்னை எங்கேயுமே கூட்டு போனதில்லை. இல்லை ஆமாம் வா நம்ம டூர் போகலாம் அப்படின்னு திடீர்னு உங்களுக்கு காதெல்லாம் வந்துடும். திடீர்னு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு சார் டூர் போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற வண்டலூர் ஜூவுக்கு போயிட்டு வாங்க சார், எதையாவது ஒன்று பண்ணுங்கள் சார், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மகர ராசிக்காரர் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. பக்கத்தில் ஒரு செம்பரம்பாக்கம் ஏரின்னு நினைக்கிறேன், அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் நிறைவாக இருப்பாங்க. வாழ்க்கை என்பது நிறைவானது. நீங்கள் ஊட்டி போனால் சந்தோஷம் வருங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போனாலும் உங்கள் ஒய்ஃபோட போகிறீங்களாங்கிறது தான் முக்கியம். யாரோட ஒய்ஃபோட போகிறீங்களாங்கிறது தான் முக்கியம். அப்போது மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணும்? ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் சார்? மகர ராசிக்காரர்கள் பலனை அதிகரிக்கணும், அது இன்க்ரீஸ் பண்ணுன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசிநாதனே வக்கரமாவதால் இவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். சனி பகவானை வழிபட ஐயனாரை வழிபடலாம். ஐயனாருக்கு கத்தி வாங்கி தரலாம். இப்போ சில பேர் கம்பளி கருப்பு சாமி இருப்பாங்க, கருப்பு சாமிக்கு கம்பளி சாத்துவாங்க. நைட்டு வேட்டை கருப்புன்னு பேர். அவங்களுக்கெல்லாம் அருவா மாதிரி அல்லது அந்த மாதிரி பொம்மைகள் வாங்கி தர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது ரொம்ப 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 நல்லது. அந்த மகர ராசிக்காரர்கள் தெய்வத்தை ஒர்க் பண்ணுறதை விட மனிதர்களுக்கு உதவி செய்வது சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 95 மார்க். பிரமாதம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் மட்டும் எடுத்து அன்னை ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி உத்தமர்கள் யாருன்னா யார்? நீங்கள் தான். அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க நீங்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி படுத்த எதுவும் சொல்லாதீங்க, எங்களுக்கே தெரியும். கடந்த 7.5 இயர்ஸ் அவனோட பழகி எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் ஃபஸ்ட்டு விரயத்தில் இருந்தார், அப்புறமா ஜென்மத்தில் இருந்தார், இப்போ பாத சனியாக சுற்றிட்டு இருக்கார். சனி பகவானுக்கே டப்பு கொடுக்குற ஆட்கள் நீங்கள் தான். ஏன்னா நீங்களும் தப்பு பண்ண மாட்டீங்க. சனி பகவான் நேர்மையின் கடவுள். அவருக்கு உங்களை எப்படி தொந்தரவு பண்ணுறதுனே தெரியல. 2ஆம் இடமாகப்பட்ட பாதசனியாக வந்து வக்கரம் பெறுகிறார். பாதசனியிலிருந்து விடுதலை, சந்தோஷம். தேங்க்யூ மை காட், தேங்க்யூ. அடுத்த 6 மாதம் என்னென்னா அலைச்சல் பொழப்பாக உங்களுக்கு இருந்தது. ஒரு வருஷம் அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறேன் சார், இன்டர்வியூன்னு கூப்பிட்றாங்க சார், டே ஃபுல்லாக உட்காந்துருக்கேன், கடைசியாக கூப்பிட்டு ஏற்கனவே எடுத்தாச்சு போயிட்டு வந்து அனுப்பி விட்றான் சார், நான் இதுக்கு எதுக்கு சார் கூப்பிட்டாவே அப்படிங்கிற மாதிரி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது வராத பணமெல்லாம் வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னப்பா சொல்கிற,
நீ பணத்தை திருப்பி ஆமாம் சார் உங்கள்கிட்ட வாங்கி 1 வருஷம் ஆச்சு சார் எனக்கு வந்து மனசு ஒரே கஷ்டமாக இருந்தது அதான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி அந்த நீங்கள் வாங்கின 20,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அந்த மாதிரிலாம் அதிசயம்லாம் நடக்கும். இவெல்லாம் கொடுக்கவே மாட்டான்னு நினச்சதெல்லாம் திரும்பி வரும். 2ஆம் இடத்துல இருப்போம் 2, 3, 4 பார்க்கிறார். இருக்கிற கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இருந்தா அதிசய பலன் 1 பணம் வர்றது, அதிசய பலன் 2 ப்ரொமோஷன். என்ன ப்ரமோஷன்? கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ப்ரொமோஷன் வர்றது பெரிய விஷயம். ஏன்னா நம்மகிட்ட இருந்து உழைப்பு மட்டும்தான் வாங்குவானுங்க, ப்ரமோஷனே கொடுக்க மாட்டானுங்க. இதான் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு ப்ரமோஷன் வருது. அதே மாதிரி 8 பார்க்குறார். கண்ணு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி மனசு வேதனையோ அந்த வேதனையை கண்ணு முன்னாடி ஜுவல்ஸ் முழுகும்போது நம்ம சொத்து பத்திரத்தை ஜப்தி ஆகும்போது அந்த வேதனையை அனுபவிச்சவங்க நிறைய பேர். ஏழை சீட்டு வரும்போது ஒவ்வொரு ஆண்மகன் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு அப்பா இந்த குடும்பத்தில் ஒரு மனது எப்படி நடுங்குங்கிறது அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் ப்ளஸ் பண்ணி கவலைப்படாதீங்க, அந்த நிலை மாற்ற ஒருத்தர் உங்களுக்கு பணம் தருவார். கேட்கும் இடத்தில் பணம் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு பெரிய திருப்தி கடங்காரனை ஜெயிச்சது கூட கிடையாது. பயங்காரன் திட்டினா கூட திட்டு வாங்கிக்கலாம். உங்கள் மனைவி நகை முழுகாமல் காப்பாற்றிங்க பாருங்கள். அதான் உண்மையில நம்மலாம் ஆண்கள்லாம் எவ்வளோ பெரிய கிரேட் இல்லை. நம்ம காலரை தூக்கி விட்டுக்கோங்க, சூப்பர். அப்போ கூட நம்ம எப்படி யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஸோ அப்போ 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது இழந்ததை மீட்டு தரார். அடுத்து 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ஃபைன் மார்னிங் உங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரே பிஸியாக ஒரே கச்சன்னு ஒரே சவுண்டாக இருக்கும். என்ன காலையிலே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிஸியாக எந்திரா எவ்வளோ நேரம் தூங்குவேன், எவ்வளோ கிளைண்ட்ஸ் நமக்கு புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நமக்கு தான் புக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கம்பெனி நல்லா ஓடப்போகுது, சூப்பராக இருக்கும். இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும். நிறையா ருத்ராட்சம், ஏகமுக ருத்ராட்சம் அது மாதிரி, அல்லது ரொம்ப பெக்குலியராக 3 முகம் ருத்ராட்சம் அந்த மாதிரிலாம் போகிறது நல்லது. ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன், பஞ்சமுக ருத்ராட்சம் மாதிரி அணிந்து கொள்ளுங்கள். சிவன் கோயில்களுக்கு அதிகமாக பெரிய லிங்கத்தை வழிபடுங்க. தஞ்சாவூர் போகிறது, பெரிய லிங்கத்தை வழிபடுறது. ஏன்னா பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு லிங்க வழிபாடு நல்ல பலனை தரும். ஸோ சனீஸ்வரனும் அது அவரே பெரிய சிவபக்தர் தான். ஸோ சிவனுடைய பதிகங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகுங்க, அல்லது கேளுங்க காதால். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 95 மார்க் பிரமாதம் மாதிரி. சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தவர் வக்கரம் பெறுகிறார். இது எவ்வளோ நல்லது தெரியுமா? எவ்வளோ நல்லது, ஜென்மத்துக்கும் நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம சனி வக்கரம் பெற ரொம்ப நல்லது ராஜா, நீ போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் உடம்புலேயே சனி பகவான் உட்காந்து நான் அடியேன் இந்த பிறவியில் தொடர்ந்து கண்டினியூ ஆக மாட்டேனானே தெரிய மாட்டேங்குது, டெய்லியும் உடம்புக்கு வருது அப்படிங்கிற மாதிரி பிஸியாகவே வச்சுருப்பார். ஹாஸ்பிட்டல் போகிறது என்னமோ ரொம்ப கேஷுவலாக பக்கத்து கடையில் போய்ட்டு ஷாப்பிங் போய்ட்டு வர மாதிரி, இந்த ஒரே நிமிஷம் ஹாஸ்பிட்டல் போய் நாளைக்கு ட்ரிப்ஸ் போட்டு மதியானமாக வந்தேன் ஆக்டிவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லைஃப் ஸ்டைலாகவே ஆக்கி விட்டுருப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு மருத்துவமனை இப்படியே சுற்றிட்டு இருந்த நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வக்ரம் பெறும் இந்த 6 மாதத்தில் என்ன, உடம்பு வலிமையாகும், ரோகங்கள் எல்லாம் சரியாகும், உடம்பு சரியாயிடும். என்ன சொல்கிறீங்க? சரியா? அது மாதிரி தான். அவருக்கு சுட்ட ஒரு ரிவால்வர் கன்னு, அந்த புல்லட் என்ன பண்ணிடுச்சு, உங்கள் கேன்சர் கிட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு, அவதார் நீங்கள் பொழைச்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம டாக்டர் இங்கே கிடச்சா அந்த டைலாக் தான் சொல்லுவாங்க, அது இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல், அது இதை பொழைச்சிக்கிட்டா வந்தால் உண்டு அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ராசியிலே சனி பகவான் என்ன பண்ணுறார், வக்கரம் பெறும்பொழுது எல்லாம் நடக்கும். சனி பகவான் வக்கரம் பெற்று 3ஐ பார்க்கிறார், 7 பார்க்கிறார், 10 பார்க்கிறார். முக்கியமான 3 சுவிட்சு தான். 3ஆம் இடம் என்பது என்ன, முயற்சி. நீங்கள் எந்த தொழில் இருக்கீங்களோ அந்த தொழிலை உங்களை டாப்பர் ஆக்குவார். டாப்பர், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆக்குவார். நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார், அந்த மாதிரி நீங்கள் தான் நம்பர் 1 ஆகிடுவீங்க. 7 பார்க்குறார், காதல். மீனராசிக்காரர்களுக்கு இன்னொரு காதல் வருகிறது. இன்னொரு காதலா? ஏன் சார் நீங்கள் வேறு என் பொண்டாட்டி கேட்டுற போகிறா சார்? நான் சொல்கிறது வேறு. என்ன அர்த்தத்தில், பொண்டாட்டி இல்லாதவங்க நான் சொல்கிறேன், யாரெல்லாம் டைவர்ஸ் ஆகிங்களோ அவங்கள சொல்கிறேன். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மறுமணம் ஏற்படும், அல்லது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம். அப்போ நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, நல்லா ஜாலியாக இருப்பீங்க. பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறது, சனி பகவான் அதிகபட்ச காதலை தருகின்றவராக இருக்கிறார். முரட்டு காதல்லாம் வரும் உங்களுக்கு. இப்போ 10ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். 10 பார்க்கும்போது பிராண்ட் ஆக்குறார். பிராண்ட் ஆகிறது. அப்போது நீங்கள் என்ன ஆகிறீங்க, ரொம்ப உலக புகழ் பெறுறீங்க, எல்லாராலும் அறியப்படுகிறீர்கள் போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தருகிறார். ஆனால்
இந்த சனி பகவான் ராசியில் இருக்கிறது ஒன்று தான், 4-5 நல்ல பாம்பு தூக்கி கழுத்தில் போட்டு சுற்றுறதும் ஒன்று தான். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வேணால் இதை கழுத்தில் போட்டு வித்த கட்டலாம், ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி திரும்பி ஒரு கடி கடிச்சா செத்துருவோம். அந்த மாதிரி தான் சனி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தப்பு பண்ணக்கூடாது, ஒரு பொய் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு தப்பு லைட்டாக கொஞ்சம் 10 மடங்கு தண்டனை கிடைக்கும். ஒரு ஊரே பார்த்து சிரிச்சிடும். ஒரு சின்ன தப்பு கூட நீங்கள் பண்ணக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் திருத்த வரி அடுத்த நாள் காலையில் சட்டம் தன் கடமையை செய்யும், கொண்டு போய் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு நான் ஐசி வரைக்கும் கூட்டு போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 நாள் ஐசியில் வச்சு அட்மிட் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. லைட்டாக இதுக்காக சார் இல்லை, அதுக்காக யாரும் நடக்காது, ஆனால் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ராசியில் சனி இருக்கார்ல, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், இந்த 6 மாதமும் சத்தியம், ஒழுக்கம், உண்மை, நேர்மை இப்படிங்கிற மாதிரி இருந்துக்கணும். வீட்டோட சாப்பிட்டு வீட்டோட கம்முன்னு இருந்தீங்கன்னா வர வேண்டியது தானாக வரும். நீங்கள் பார்ட்டியில் மட்டும் கலந்துக்காம இருங்க, மற்றபடி சூப்பராக இருப்பீங்க. மீனராசிக்காரர்கள் நல்லா. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதால் இவங்களை பற்றி காசிப்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றாக புரிஞ்சுக்கணும். நான் கூட மீனராசி தான். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ராம்ஜி சார் உங்களை பற்றி நிறைய வதந்திகள் வருகிறதே, விமர்சனங்கள் வருகிறதே, வரட்டும், என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வர்றதை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சொல்லிட்டு சார் சொல்லிட்டு விடுங்க, சொல்லிட்டு எங்கே போகிறாங்க, இங்கே தான் இருப்பாங்க, நம்ம தான் நம்ம மேலே போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சொல்கிறவன் சொல்லிட்டு அங்கேயே தான் இருப்பான், ஆனால் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. அதை மட்டும் மனசில் வைங்க. அப்போ ராகு பகவானை வழிபடணும். என்ன, திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும். சென்னையில் குன்றத்தூர் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது, அங்கே சுவாமியோட உடம்பே பாம்பு உடம்பாக இருக்கும், அதை வழிபடணும். அந்த மாதிரி ராகுவை மட்டும் வழிபட்டால் போதும். சம்மந்தமே இல்லாமல் சனிக்கு ஏன் சார் ராகு வழிபடணும், சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் சரியாயிட்டார் அவர். ஆனால் உண்மை என்னென்னா ராகு தான் பாடாப்படுத்துவார் 12ஆம் இடத்துலேருந்து. அதனால் சனி உங்களை இன்னும் டென்ஷன் பண்ணுவார். இந்த வதந்திகளை கேட்டு நீங்கள் உடம்பு டென்ஷன் ஆவீங்க. வதந்திகளே காது கொடுத்து கேட்காது. சோசியல் மீடியாவிலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா பாதி ப்ராப்ளம் சார். இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 95 மார்க் பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே மீனத்திலே அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். சரி, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். ஜூலை 17லேருந்து மீனத்தில் வக்கரம் பெற்றார். ஏற்கனவே அது குருவுடைய வீடுங்க. அங்கே வந்து அவர் என்ன ஆகிட்டார், சகல விக்னங்கள்லிருந்தும் அந்த மீனராசியிலே அவர் வக்கரம் பெறும் பொழுது எல்லா தோஷங்கள்லேருந்து விடுது. பொதுவாகவே நல்ல மூடில் தான் இருக்கார் அவர், உங்களுக்கு நல்லது செய்கிற மூடில் தான் இருக்கார். இப்போ அவர் வக்கரம் பெற்ற உடனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி அள்ளி கொடுக்க போகிறார் வாழ்க்கையிலே. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் அவர் சனி. இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறும்போதே என்ன பண்ணிட்டார், எல்லா நன்மைகளையும் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இது எத்தனை நாள், 6 மாதம். ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் வக்கரத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நடந்துருச்சு, இப்போ நடக்க போகிறது என்ன, சனி வக்கரம் பெறும் நிகழ்ச்சி. எப்பயுமே ஒரு நல்லவர்கள் வக்கரம் பெற்றும் போது, இப்போது ஒரு நல்லவர் இருக்கான், திடீர்னு அவருக்கு நல்லது பண்ணுறது நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகிடும், வறுமை வந்து சேரும், அது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அதே ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம கெட்டவர் தான் அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும், நல்லது நடக்கும். அதனால் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இன்னொன்று, ஒரு படத்தில் விஜய் இருப்பார், என்ன பண்ணுவார், சிவனும் சக்திக்கு சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், ரவுடியாக இருந்தவர் திடீர்னு போலீஸ் ஆகிடுவார். போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே ஒரு ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சனிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் எது பேரியர், எந்த புள்ளியை தொட்டால் நீங்கள் சீருவீங்க, எப்படி எந்திரிச்சு ஓடுவீங்க. சனி நோஸ் வெல் பிகாஸ் ஹீ சனி. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த 12ஆம் இந்த குருவினுடைய வீட்டிலிருந்து இந்த 6 மாதமும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறார். வலிக்கும் தான், கஷ்டம்தான். காரணம் சனி பகவான் நல்ல டீச்சர்லாம் கிடையாது, இட்ஸ் வெரி பேட் டீச்சர். என்ன பண்ணுவாங்க, ரீசன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பெண்ட் எடுப்பார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி கொடுப்பதில் சனிக்கு நிகர் யாரும் இல்லை. பணமோ புகழோ பெயரோ சனி அள்ளி கொடுப்பார். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, இவ்வளோ நேரம் சனி வக்ர பயிற்சியால் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? ரொம்ப சந்தோஷம். பக்தி இன்ஃபோ உலக மக்கள் அனைவரையும் சென்று அறிந்திருப்பதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி,
அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க குருகுலம்லாம் கூட இருக்குது. நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமியும் பார்த்துட்டு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.